ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? நேற்றுக்கு தான் க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கி போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வி ஹேவ் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நிறைய ஸ்கேம் வந்து யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் நேம் சொல்ல விரும்பல. ஏன்னா வீல ஆரம்பிக்கும் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 600 கட்டுனீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து ரூ. 12,000 சம்பளம் தரோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கீழ இருக்க 6 பேர சேர்க்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து அங்க இருக்கிற 6 பேர் 6 பேர சேர்த்தாங்கன்னா, உங்களுக்கு நெறைய பணம் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்கேம் வந்திருக்கு. அது யூடியூப்ல நெறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அத ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அத ப்ரமோட் பண்ணலாமா அப்படின்னா, நிச்சயமா பண்ணக்கூடாது. ஏன்னா, மக்கள பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படிங்கிறது. மக்கள மட்டும் பாதிக்காது, உங்களையும் பாதிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து 6 பேர சேர்க்குறீங்க அப்படின்னா, அந்த 6 பேருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த 6 பேர் 6 பேர சேர்த்து, அந்த 6 பேர் 6 பேர சேர்த்து, இப்படி உங்க அந்த செயின் லிங்க் இருக்கு இல்லையா? அது அந்த எம்எல்எம் பிசினஸ் தான் அது. ஸோ அந்த செயின் லிங்க் வந்து உங்கள ஒரு காலத்துல பாதிக்கும். இப்ப இல்லனாலும் 1 வருஷம் கழிச்சோ, இல்ல 2 வருஷம் கழிச்சோ, உங்கள யார் ஜாயின் பண்ணது? நீங்க யார் கீழ ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டே வந்தா உங்ககிட்ட வந்து நிக்கும். ஸோ உங்க கீழ வந்து ஒரு 200, 300 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 200, 300 பேருக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதாவது யாரும் கம்பெனிய பார்க்க மாட்டாங்க. யாரோட நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. ஸோ அதனால அதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சில எம்எல்எம் வந்து நம்ம பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் வந்து நம்ம அத பண்ணாம இருக்கிறதே பெட்டர். வி கேன் ஹேவ் அவர் ஓன் பிசினஸ். இல்ல அப்படின்னா, இப்ப freelancer.com மாதிரியான சைட்கள போய் உங்களுக்கு என்ன தெரியுமோ அத செய்யுங்க. கன்டென்ட் ரைட்டிங் தெரியுமா? கன்டென்ட் ரைட்டிங் பண்ணுங்க. டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்கு. அ நீங்க வெப்சைட் டிசைனிங் ஜாப் ரிலேட்டட் இருக்கு. HTML அலோன் HTML கிரியேட்டிங் ஒர்க் இருக்கு. அது மாரி நெறைய விஷயங்கள். அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு அதுல. அதுல போய் நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. அந்த மாரி நீங்க லெஜிட்டிமேட் ஒர்க் எதெல்லாம் இருக்கோ, அத ஃபைண்ட் பண்ணுங்க. ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஈவன் என்னோட வீடியோவாக இருந்தா கூட, நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, அந்த வீடியோ சரியானதா அப்படின்றத நீங்க வேற இடங்கள்ல போய் செக் பண்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அது சரியா தப்பான்னு ஏன்னா ஆன்லைன்ல நெறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது. நெறைய விஷயங்கள் இப்ப தான் வந்து ஆன்லைன்ல கூட ஆந்திரா கவர்ன்மெண்ட் வந்து ஆன்லைன் கேம்ஸ பேன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி அந்த தமிழ்ல சீட்டுக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஆங்கிலத்தில என்ன சொல்லுவாங்க? ரம்மி. ரம்மி விளையாட்டுகள வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஆந்திரா கவர்ன்மெண்ட். அதே மாரி தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்டும் அத பேன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னன்னா, அதுல நெறைய பணம் இழக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறது. ஒரு 2 காவல்துறையினர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல? ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதாவது நீங்க ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா, அது நமக்கு லாபமா, நஷ்டமா அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து நமக்குள்ள கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. நெறைய விஷயங்கள நம்ம அப்படி பண்ணாம விட்டுடுறோம் அப்படிங்கிறது தான். அதாவது நம்முடைய நண்பர் குளோஸ் ஃப்ரெண்ட் சொன்னா கூட, அது சரியா தவறான்னு பார்க்காம, நம்ம அந்த விஷயத்துல போகக்கூடாது. ஈவன் உங்க நண்பரையும் நம்ம தடுக்கணும். பண்ணாத, இது மாரி போய் மாட்டாதன்னு சொல்லணும். ஏன்னா, எனக்கே நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா, அதனால தான் நான் அதெல்லாம் ஒரு காலத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். 2003, 4ன்னு நெனைக்கிறேன். அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாரி விஷயங்கள் பண்ணல. பட் ஏன்னா, அந்த அனுபவம் வந்து நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேர குடுத்துருக்குது அப்படிங்கிற மாரி தான் அது. நெறைய நண்பர்கள சேர்த்து விட்டு, அவங்களோட பணம் லாஸ் ஆயி, என்னோட பணம் லாஸ் ஆயி, ஸோ அது வேண்டாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழிகள் நெறைய இருக்கிறது. அந்த வழிகளை பின்பற்றுங்கள். ஈவன் ஒரு சமோசா விற்கிற, ஒரு பானிபூரி விற்கிற ஒருத்தர் வருஷத்துக்கு ரூ. 40,00,000 சம்பாதிச்சிருக்காரு. நம்புவீங்களா நீங்க? ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்ட் அவர் வீட்ல. யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு தெரியாது. பட் அவர் வீட்ட ரெய்ட் பண்ணும்போது ரூ. 40,00,000 கேஷ் அவர் கையில இருக்கு. அவரு டாக்ஸ் கட்டல அதுக்கு. கேட்டா என்கிட்ட பான் நம்பர்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. அது அவருடைய என்ன சொல்றது?
அது ஒரு நாலேட்ஜபிள் பெர்சன் இல்ல. இருந்தாலும் ரூ. 40,00,000 பணம் எப்படி வந்தது அவருக்கு? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ, அதனால அதாவது நம்ம வழி இல்ல அப்படின்னா, நீங்க நம்ம சாலைகள்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்கு. ஆ ஒரு 4, 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் கூட வந்தது இல்லையா? அந்த டி நகர்ல அந்த இந்த என்ன ரோடு அது? சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா? அந்த ரோட்ல எத்தன பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்கான பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர்களுக்கு அது ஒரு பெரிய பிசினஸ் அது. அதே மாதிரி நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் வந்து நாட்டு மாட்டு பால் விற்கிறத என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் ஐடியாஸ் கேட்கலாம். மயிலாப்பூரோ, ட்ரிப்ளிகேனோன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம சுத்தி நெறைய நடக்குது. ஈவன் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா கூட லாங் டெர்ம் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆகலாம். பட் இது கூட உங்களுக்கு ஒரு 15, 20,000 மாசம் வருமானம் வருகிற ஒரு விஷயமா கூட இத நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இட் வில் டேக் டைம். நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா, உங்களோட லெஷர் பீரியட்ல டெய்லி ஒரு 10, 15 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஒரு காலத்துல உங்களுக்கு இது பண்ணும். நீங்க ஒரு பண்ற டெய்லி சமையல கூட நீங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோவாக போட முடியும். அப்படிங்கிறது எத்தன பேருக்கு தெரியும்? டெய்லி உங்க வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். அது சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னா, அந்த விஷயங்கள நீங்க பண்ண முடியும். ஸோ, அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற விதம் தான் அது. ஒரு அம்மா வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டைய வந்து வீடியோவா போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ஜாலியா இருந்தது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். பட் ஜாலியா இருந்தது. ஏன்னா, ஜெனரலாவே மக்களோடது வந்து பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கிற மக்கள் தான் அதிகம் உலகத்துல. அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அந்த மாரி நம்முடைய வாழ்க்கை முறைகள்ல எதெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்படும்னு நம்ம நெனைக்கிறோமோ, அந்த விஷயங்கள YouTubeல நம்ம போட முடியும். ஒரு விஷயங்க நம்மோட அனுபவத்துல எது சரி, எது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தென் வி வில் பி த சக்சஸ்ஃபுல் பெர்சன் இன் அவர் லைஃப். ஏன்னா, அத புரிஞ்சுக்கிறது தான் லைஃபோட சீக்ரெட்டே அதுதான். எத செய்யலாம், எத செய்யக்கூடாது. எது சரி, எது தவறு. எது லீகல், எது இல்லீகல். இந்த மாரி விஷயங்கள் தான். அத வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறது தான். அதனால அந்த அந்த மாரி விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளவோ விஷயங்கள நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அது. அதற்காக நம்ம ஜெயிக்கிற விஷயம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு YouTube எடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நீங்க எந்த பிசினஸாக இருந்தாலும், அந்த பிசினஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கிரியேட் பண்ணும். அதற்கு நீங்க தயாராக இருக்கணும். அதே மாரி ஒரு கேம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. இன்னைக்கு PUBGய வந்து தடை பண்ணிட்டாங்க. லூடோவ தடை பண்றாங்க. அது மாரி 118 ஆப்கள இப்ப ரீசென்ட்டா தடை பண்ணியிருக்காங்க. பட் அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் வந்து இந்தியன்ஸ் வந்து நெறைய கேம் சைட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா சைனா பேஸ்ல நம்ம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, சைனீஸ் வந்து நம்மோட மைண்ட மூளைச்சலவை செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். ஆனா வந்து கவர்ன்மெண்ட் வந்து லேட்டா முழிச்சுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. கேம்ல நீங்க நெறைய டெக்னிக் கண்டுபிடிங்க. ஒரு ஆப் உங்களால முடிஞ்சா ஒரு ஆப் கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஒரு டெக்னீஷியனாக இருந்தால், இன்ஜினியராக இருந்தால், அது மாரி உலகத்துல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நீங்க கண்ண மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள்ட்ட நெறைய பேசுங்க. அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள எடுங்க. அதுல என்ன பிசினஸ் பண்ண முடியும்னு யோசிங்க. பட் வொர்க் ஃப்ரம் ஹோம், எம்எல்எம் இதெல்லாம் வந்து சரியா, தவறான்னு 1008 முறை யோசிங்க. யோசிக்காம எதுலயும் இறங்கி கெட்ட பேர் வாங்காதீர்கள். ஏன்னா நீங்க மட்டும் பண்ற பிசினஸ் அப்படின்னா, உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா, அது அது உங்களோட போயிடும். எப்போ உங்க நண்பர்களையும் சேருங்கன்னு சொல்றாங்களோ, அந்த இடத்துல ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, உங்களை மீறி அடுத்தவர்களை இன்வால்வ் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு, அது உங்களை உங்களுடைய ஃபியூச்சர்ல ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நடந்துச்சு அப்படின்னா, அதுல நீங்க தோற்று போவீர்கள். நான் தோற்று போகிறத பத்தி சொல்லக்கூடாது. பாசிட்டிவா தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, நாளைக்கு ஒரு அவநம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறக்கூடாது. அந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நெறைய யோசிக்கலாம். 1008 முறை யோசிக்கலாம். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான பின் விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும்ங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன்.
ஒருத்தர் வந்து உங்கள பணம் பண்ண தூண்டுகிறார் அப்படின்னா, அதுல உங்க பணம் இன்வால்வ் ஆகுது, உங்க ஃபிரெண்ட்ஸோட பணம் இன்வால்வ் ஆகுது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பணம் இன்வால்வ் ஆகுதுன்னா, அதுல ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னோட கோட் இன்னைக்கு. ஏன்னா, ஏகப்பட்ட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அதுல லெஜிட்டிமேட் அதாவது லீகலா இருக்கிற பிசினஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அத பத்தி நெட்ல தேடுங்க. ஏன்னா நெட்லயும் நெறைய கன்ஃப்யூஸ் பண்றாங்க. பட் அதையும் மீறி எது சரிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட திறமை அப்படிங்கிறது தான். நம்ம கிட்டலாம் இப்ப ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்துல கண்டிப்பா நான் பதில் சொல்லுவேன். என்னால என்ன முடியுமோ அத தேடி கண்டுபிடிச்சு, இது சரி, இது தவறுன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். எ ஈவன் ஐ கேன் யூஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். அதனால தான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, நெறைய யோசிங்க. நெறைய விஷயங்கள திங்க் பண்ணுங்க. அதுல ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. கண்டிப்பாக நாம ஜெயிக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உழைப்பிற்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல தவறான ஒரு முயற்சியை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. இந்த விஷயங்கள நம்ம இன்னும் நெறைய தடவ பேசப் போறோம் YouTubeல. ஏன் அப்படின்னா, தோற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எதுவுமே செய்ய வேண்டாம். பட் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அத சரியான பாதையில் சென்று நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஜெயிக்கிற விஷயங்கள் அப்படின்னா, நெறைய உலகத்துல வந்து லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுல எத எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். நீங்க உங்களுடைய நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுடைய தொழில் என்ன? நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள்? என்ன படிச்சிருக்கீங்க? அத வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரியான YouTube சேனல் ஆரம்பிக்கலாம்? இல்ல வேற என்ன பிசினஸ் பண்ணலாம்ங்கிற ஐடியாவ வேணா நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாரி யாருக்காவது வந்து இன்கம் நெறைய இருக்கு. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல வேற எதுலயா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அதற்கான ஐடியாவ நான் தர தயார். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதற்கான பதிலை வந்து நான் கிளியரா உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க ஷேர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? லாபம் அதாவது லாபம் குறைவாக இருந்தாலும் எதுல பண்ணா நல்லாருக்கும்? நஷ்டம் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க, அத நீங்க எனக்கு பண்ணுங்க. நிச்சயமாக அதற்கான சரியான ஒரு பதிலை உங்களுக்கு தரத்த நான் தயாராக இருக்கிறேன். ஏன் அப்டின்னா, மக்கள் வந்து எங்கேயும் போய் ஏமாறக்கூடாது அப்டிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எங்கேயாவது ஏமாற்றப்பட்டாருங்க அப்டின்னா, நம்ம கூட ஏமாறாதே, ஏமாற்றாதேன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த எதுக்காக அப்டின்னா, மக்களுடைய இன்எஃபிஷியன்சிய நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதுவும் அந்த ஆன்லைன் டிவி அப்படிங்கிறது மோசமான ஒரு பிசினஸ். அ நீங்க ரூ. 600 சேருங்க. அப்புறம் வந்து நீங்க ரூ. 12,000 18,000 ஏதோ தரணும். தந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாசம் ரூ. 12,000 சம்பளம்ங்கிறாங்க. உங்க பணத்த வாங்கி உங்களுக்கே சம்பளம் குடுக்குறாங்க. அதுக்கு கீழ நீங்க 6 பேர வேற சேர்க்கணும். ஸோ எவ்வளவு கோல்மால் பாருங்க. அதெல்லாம் வந்து நீண்ட கால திட்டம். அதாவது நீங்க 5 வருஷத்துல உங்களுக்கு ரூ. 5,00,000 குடுப்போம். 10 வருஷத்துல ரூ. 15,00,000 குடுப்போம். 20 வருஷத்துல ரூ. 30,00,000 குடுப்போம் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறான். அவன் எத்தன பேருக்கு அந்த மாரி பிசினஸ் குடுப்பான்? 100 பேருக்கு குடுக்கனா கூட ரூ. 300,00,00,000 வேணும் அவனுக்கு. குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்க முடியாது. ஸோ அந்த மாரி விஷயங்கள்ல நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். நெறைய ஆன்லைன்ல நெறைய ஸ்கேம் நடக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணணும். மக்கள் அதுவும் YouTubeல ஒரு லேடி வந்து போட்டுட்டு இருக்காங்க. பேர் கூட நான் சொல்ல விரும்பலைங்க. அந்த ஆன்லைன் டிவி ஸ்கேம் இல்ல ஆன்லைன் டிவின்னு போட்டாலே வந்துரும் அது. அத போட்டு பாருங்க. எவ்வளவு ஏமாத்துகிறார்கள். அதுல 2, 3 பசங்க வேற அவங்கள ஃபாலோ பண்ணி திருப்பி அவங்களும் YouTube போஸ்ட் போட்டிருக்காங்க. பட் இது மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது லேட்டா தான் அவங்களுக்கு புரிய வரும். பட் இப்ப இருக்கிற நிலைமையில அது மிக, மிக, மிக கடினமான ஒரு விஷயம். தயவு செய்து யாரும் அது மாரி போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா YouTube பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ்ல பேசுறோம். எத்தன பேருக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல YouTubeல. பட் அவங்களுக்கு அத பத்தி கவலையும் கிடையாது. ஏன்னா, இந்த ரம்மி ஆட் வந்து YouTubeலயே வருது. YouTubeல வருது, Googleல வருது, AdSenseல அவங்க பண்றாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் கேம்ஸ்ல பணம் கட்டி விளையாடுகிற விளையாட்டுகளை முதல்ல தடை செய்யணும். அதுக்கப்புறம் மக்கள் அடிமையாகிற விளையாட்டுகள். அது குழந்தைகளும் அடிமையாகுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் அடிமையாகுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் அடிமையாகக்கூடிய விஷயத்தையும் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்ம நம்ம வந்து மக்கள் வந்து எதெல்லாம் விரும்புகிறார்களோ, அதை வந்து சைனா வந்து அனுப்பி, நம்ம மக்களோட மூளையை மழுங்கடிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் இப்போ. ஸோ அதனால தான் இந்த PUBG இதெல்லாம் தடை பண்றாங்க. அதாவது சைனாவோட ஆப்களை நம்ம தடை பண்றோங்கிறதுனால, சைனா என்ன பண்றாங்கன்னா, கொரியா போன்ற நாடுகள்ல இருக்கிற கம்பெனிஸ விலைக்கு வாங்கி, அந்த கம்பெனி மூலமா நம்மள வந்து அ தாக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய செய்தி. ஸோ வந்து இப்ப நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து எல்லா வகையிலயும் அத பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் எங்கேருந்தெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப அவங்க ரீசென்ட்டா முடிவு பண்ண விஷயங்கள் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து பண்ணா மட்டும் தான் அந்த கேம்ஸ வந்து வெளியிடுறது அந்த ஆப்ப பர்மிஷன் குடுக்குற ஐடியால இருக்கிறாங்க.
ஸோ நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரப்போகுது இன் ஃபியூச்சர்ல. ஸோ மக்களாகிய நாம் தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன சொல்றது? அ எடுத்துக்கும்போது, அது சரியா, தவறா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆன்லைன்ல நெறைய விஷயங்கள தேடுங்க. அதுக்கு ஸ்கேம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப ஆன்லைன் டிவி ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் Googleல சர்ச் பண்ணி பாருங்களேன். நெறைய உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும். அதுல நெகட்டிவா தான் நெறைய இருக்கும். அந்த மாரி தான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா யாரோ பண்ற பிசினஸ இவங்க தமிழ்நாட்டுல வந்து கொண்டு வந்து பண்ணி, அது ஒரு அஃபிலியேட்டா பண்ணி, அதுவும் எம்எல்எம் அஃபிலியேட் அப்படிங்கிறது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம். நிச்சயமாக பண்ணாதீங்க. உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஜாபோ, இல்ல வேற ஏதாவது வேணும்னா, அந்த freelancer.comல போய் பண்ணுங்க. ஃப்ரீலான்சர் வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குறாங்க. நான் என்னோட அஃபிலியேட் லிங்க கூட நான் இங்க ப்ரமோட் பண்ணல. நேரடியாக சொல்றேன். நீங்களே போய் டைரக்ட்டா போய் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செய்யுங்க. ஏன்னா, அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதுல வந்து ஸ்கேம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு வெண்டார கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, அவங்களோட டேட்டா என்ட்ரி ஒர்க் எடுத்து என்ன ஒர்க்குன்னு கேட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட் பேமெண்ட் வந்துரும் உங்களுக்கு. ஸோ, அது ரொம்ப ஈஸி அது. அ நீங்க 1 ஹவருக்கு $10, $15 நீங்களே உங்க ஒர்க்குக்கான வேலைகள வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அது மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு உலகத்துல. அந்த மாரி லெஜிட்டிமேட் ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணுங்க. அதுலேருந்து ஒர்க் பண்ணுங்க. இந்த மாரி எம்எல்எம் அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்க நண்பர்களையும் வந்து அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ண வைக்காதீங்க. அது ஒரு பெரிய தவறு. நெறைய பேர் தவறு செய்றாங்க. அந்த மாரி தவறுகள அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஜாயின் பண்றது கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா, நீங்க வந்து உங்களோட பணத்த இழந்தீங்கன்னா, நீங்க எப்படியாவது சம்பாதிச்சுக்கலாம். ஆனா, நண்பர்களையோ, இல்ல உறவினர்களையோ நீங்க ஜாயின் பண்ண வச்சு, அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய வந்து அவநம்பிக்கையா மாறுறதோட மட்டும் இல்லாம, நாளைக்கு உங்கள பத்தின ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து உலகம் பூரா பரப்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். நீங்க ஒரு ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி, தெளிவாக முடிவெடுங்கள். தெளிவான ஒரு விஷயங்கள பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாக்கள் இருந்தால், கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு அட்வைசராக அதை நான் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்காக என்னோட உதவி இருக்கும். எல் வ ஆன்லைன்ல வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, நம்ம நெறைய நேரம் பேசினா போர் அடிச்சிடும் எல்லாருக்கும். நான் மீண்டும் நாளை ஈவினிங் இதே நேரத்தில வர பார்க்குறேன். இல்ல இதுக்கு முன்னாடியே வர பார்க்குறேன். கண்டிப்பா ஆன்லைன்ல வாங்க. நன்றி, வணக்கம்.